இன்னொரு மரம் டைட் பண்ணு. சரிங்க. தவிடு ஜாஸ்தியா இருக்கு பாரு. சரிங்க. சொல்டா திரு. டேய் ரமணா, எங்கடா இருக்க? நான் ரைஸ் மில்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் மில்ல தான் இருக்கேன். மில்லியா? சௌந்தர்யா, ஹாய். பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வணக்கம். வாங்கண்ணே, உட்காருங்க. வாடா. இந்தாங்கண்ணே. இந்தாங்க. ரமணா, இது நம்ம 5ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் பொண்ணு. பேரு தாக்ஷாயணி. கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி பிரபாகரன். வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இவங்க உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது. உன் முடிவை சொல்லு. உன் முடிவு தான் என் முடிவு. போட்டோ பார்த்து சொல்றா. நான் பார்க்கணுங்கிறது இல்ல, நீ சொல்றியங்கிறதுக்காக பார்க்குறேன். நல்லா தான் இருக்கா. நல்லா இருக்கா. நல்லா இருக்கல்ல? இல்ல இல்ல. स्वाहा ओम मांगल्य महालक्ष्मी स्वाहा ओम श्री सिद्धलक्ष्मी स्वाहा सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मांगल्यम तंतुनानेन मम जीवन हेतुना भगवान् भवति सदा. நீ ஆசீர்வாதம் பண்றா. டேடே, என்னடா ஏன் கால்ல விழுந்துட்டு? நல்லா இருமா. அம்மா வாங்க. வாமா. தேங்க்யூ. திருமண நல்வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. தேங்க்யூ. வாங்க. திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். ரமணா, என்னடா இது? இத அப்புறமா பிரிச்சு பாரு. சஸ்பென்ஸ் வைக்கிறான். சௌந்தர்யா, இத பிரிச்சு என்னன்னு காட்டு. சரிண்ணே. என்னடா இது? இது பூமி, இது சூரியன். இந்த சுவிட்சை தட்டினா சுத்திக்கிட்டே இருக்கு. வாவ். பூமி தான் நான், சூரியன் நீ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் உன்னை சுத்திக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லையா, ஊரெல்லாம் தெரியும் மாப்பிளைக்கு நல்ல பொண்ணா பாத்துட்டு போல இருக்கு. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஜோடி பொறுத்தா அதை விட சூப்பர். மாமா ஒண்ணு அண்ணிய கண்டுபிடிக்கல, எங்க திரு அண்ணன் தான் எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சாங்க. நீங்க பாராட்டுறதா இருந்தா எங்க திரு அண்ணனை பாராட்டுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா? இருக்காதடி, கசங்கிற போகுது. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கசங்க தானே போகுது. 16, 18, 20, 22, 24, 26, 20. வளையல என்ன நீ போடுற? எத்தனை வளையல் உடையாம இருக்குன்னு கணக்கு பார்க்கணும்ல. சாயந்தரம் ரிசப்ஷன்ல திருவ பார்த்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவன் என் கண்ணில் ஆப்பிடல. மாப்பிள்ளை ரொம்ப டென்ஷன். ஃபோன் பண்ணா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எங்க போயிருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. பொண்ணு ரெடியா அங்க காத்துட்டு இருக்கா. போடா உள்ள. டேய், டென்ஷன் இல்லாம நீ உள்ளர போடா. நீ கொஞ்சம் சும்மா இரு மாமா. திரு எங்க இருக்கறான்ற தகவல் இப்ப வந்துரும். அதுக்கப்புறம் நான் உள்ள போய்க்கிறேன். ஹலோ, கதிரேசன் பேசுறேன். சொல்டா. நம்ம திரு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டா. எங்க இருக்கான்? ஏய், எங்கடா போற? நான் திரும்ப பார்க்க போறேன். முதலிரவு அன்னைக்கு கூட ஃப்ரெண்ட் பார்க்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் என்னைக்கு தான் திரும்ப போறான்? அம்மா. ரமணா, திரு எப்படிமா இருக்கா? பரவாயில்லப்பா. நீ ஏன்பா இந்த நேரத்துல வந்த? காலையில வந்திருக்க கூடாது. எந்த வார்டுல இருக்கான்? 5ஆம் நம்பர் ரூம்ல இருக்கான். ரமணா. திரு, டேய் என்னடா இது? எப்படி ஆச்சு? எதுக்குடா இங்க வந்த? அதுவும் இந்த நேரத்துல? உனக்கு யாரா சொன்னாங்க? அறிவு இருக்காடா உனக்கு? சாயந்தரம் போனவன காணோம், நம்ம துடியா துடிச்சிட்டு இருக்கற. ஒரு வார்த்தையும் சொல்லாம செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கற. லூசாடா நீ? டேய், வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டானே. யாரா அவன்? நம்பர் நோட் பண்ணியா? அது விடுடா. தப்பு என் மேலதான். டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. ஒரு வாரம், மேக்ஸிமம் 10 days, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. இங்க வந்து உட்கார்ந்திருக்க. உன்னை திட்ட மாட்டாங்க. என்னதானே திட்டுவாங்க? இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? என்ன மதிக்கிறதா இருந்தா நீ முதல்ல வீட்டுக்கு போ. போ, போடா. பாத்துக்கோடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போ. போ.
திரு என் கூட பணத்துக்காக ஓட்டிட்டு இருக்கிற உறவுல அவன் என்னுடைய நிழல். இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பா பேசுனேன். குடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டியா? குடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. வணக்கம்மா, தாட்சாயணி. நல்லா இருக்கியா? வாங்க வாங்க, வணக்கம். என்னங்க வெங்கடேஷனா வந்திருக்காங்க. இருங்க, குடிக்காத எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உட்காருங்க. ஆராமண்ணா. வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். குடும்பா பத்திரிக்கை எடுத்துக்கங்க. உட்காருங்க. எடுத்துக்கங்க. அப்புறம் ரமணா, உன் ஃப்ரெண்டு திருநாகரஸ் எப்படி இருக்காரு? அடுத்து அவருக்கு தான் பத்திரிக்கை வைக்க போறோம். தெருவுக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்காரு. அந்த துரோகியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. என்னாச்சு ரமணா? என்னங்க நில்லுங்க, என்னங்க கண்ணாடி கொஞ்சம் இறக்குங்க. என்னங்க என்ன இந்த நிலைமையில எங்க போறீங்க? முதல்ல வண்டி ஓட்டிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். நான் எப்போது செத்துட்டேன். இது வெறும் உடம்பு தான், வெறும் உடம்பு. என்னங்க வேண்டாங்க, அண்ணா நில்லுங்க, அண்ணா சொன்னா கேளுங்க. என்னங்க அண்ணா? ஏய் அக்கா இன்னைக்கு வந்திருக்காங்கடா, கூப்பிடலாமா? ஏய் நீ கூப்பிடு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் கூப்பிட மாட்டேன், நீயே கூப்பிடு. எனக்கு மட்டும் பயமா இருக்கா? நீயே கூப்பிடு. இல்ல நீயே கூப்பிடு, நீ தான் கரெக்டா இருக்க. அருமஞ்சி ஐயோ பாக்குறாங்க. ஏய் பாத்தியா அவங்க பாத்துறாங்க. ஏய் மீனாட்டி போ. அருமஞ்சி யாரு நடுமுஞ்சின்னு கூப்பிட்டது? நாயிலுக்கு அவன் தாங்க கூப்பிட்டான். நீயா? அக்கா நாயிலுக்கு இவன் தான் கூப்பிட்டான். 3 நாளா நாங்க பாத்துட்டு இருக்கோம், நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க. கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். ஆமா நீ ஏன் அழுவுற? என்கிட்டயும் இதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, ஆனா அது இப்ப இல்ல. என்ன பிளாஷ்பேக்கா? சரி சொல்லு கேப்போம். என்னடா உன்னை விட்டுட்டு போயிடுவோன்னு நினைச்சியா? அது எப்படி உன்னை விட்டுட்டு போவோம்? நீ என்ன எங்க கூட ஊருக்கு வர. இல்ல இது எது கொண்டு போய் வெளியில போடு. இது திறன் ஆசையா வாங்கி கொடுத்ததுனா, அதனால தான் சொல்றேன், கொண்டு போய் வெளியில போடு. அண்ணா ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டியா? அண்ணா ப்ளீஸ். சொல்றத செய், கொண்டு போய் வெளியில போடு. அண்ணன் தான் சொல்றாருல்ல. அண்ணி வேண்டாம் சொல்லுங்க அண்ணி. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. சொன்ன கேளுமா. ஐயோ அழுகாதடா செல்லம். அக்கா அழாதக்கா, அந்த நாய்க்குட்டிக்கு பதிலா நான் இந்த நாய்க்குட்டி தரேன். இந்தாக்கா வச்சுக்கோ. செல்லம் இது பேரு சுப்பிரமணி. இவ அண்ணன் பேர் சுப்பிரமணி. இவனுக்கு வந்து அவனை பிடிக்காது, அதனால தான் இந்த நாய்க்குட்டி பேர் சுப்பிரமணி வச்சிருக்கான். ஏய் எல்லாரும் கேக்குறீங்களா? இருங்க உங்களை அப்புறம் பேசுறேன். உங்கள் சூரியன் இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த டீ டீ எல்லாம் வேண்டாண்ணா, காசா கொடுத்தீங்கன்னா பக்கத்துல போய் டீயை சாப்பிட்டு போயிருவேன். நாலு மூஞ்சில டீ ஊத்தியா? நக்கலை பாத்தீங்களா? அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். தம்பி என்ன விஷயம் கேள்விப்பட்டியா நீனு? என்னது? நம்ம சேலத்துக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அங்க வயசு பசங்க எல்லாம் சேர்ந்து சும்மா இருக்க கூடாது, நல்ல காரியம் பண்ணணும், கோயில் கட்டின ஐடியா பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படி வச்சிருக்கீங்க? இல்ல சொன்னேன். அதாவது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் 5, 10, 50, 100 எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. கோயில் கட்டிட்டாங்களா? ஆனா கட்டின கோயில் ஸ்பெஷல் கோயிலா போச்சு. பிள்ளையார் கோயிலா இல்ல ஆஞ்சநேயர் கோயிலா? அதெல்லாம் ஓல்டு. இப்ப லேட்டஸ்டா நம்ம நமிதாவுக்கு கோயில கட்டிவிட்டாங்களா? உடனே அங்க போய் அடுத்த பாட்டு 3ஆம் பிறையில இருந்து. நீ மாடா போய் வரேன்.